சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எது செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்களா? யாராவது உன்னை குறை சொன்னால் கலங்காதே. ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்லுபவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். குறைகளை எப்பொழுதும் நீ மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதே. யார் உன்னை பார்த்து குறை சொன்னாலும் அதை உன் மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் எல்லோருக்கும் இங்கு குறைகள் இருக்கும். அதையெல்லாம் மறைத்துதான் வாழ்கிறார்கள். அவர்களுடைய குறையை மறைப்பதற்காக உன்னுடைய வாழ்வில் உன்னை குறை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உறவை நீ பக்கத்தில் வைத்துக் கொள்வது உன்னுடைய தேவையில்லாத ஒரு தனம். நீ பக்கத்தில் வைத்துக் கொள்ளாமல் தூரமாக வைத்து கொண்டால் நல்லது. அது போலவே உன் வாழ்வில் நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை பகிராமல் இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டாலே போதும், உன் வாழ்வில் நீ நிச்சயமாகவே முன்னுக்கு வரலாம். என்னுடைய தங்கமே, உன் வாழ்வில் நீ பல விஷயங்களை கடந்து உள்ளாய். உன் வாழ்வில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் நல்லது, எப்படி இருந்தால் கெட்டது, இது அனைத்துமே உனக்கு நன்றாக தெரிந்ததே. மற்றவன் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏனென்றால் உன் வாழ்வில் நீ கஷ்டப்படாத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு வாழ்வில் நீ கஷ்டப்பட்டு உள்ளாய். அதையெல்லாம் சிலருக்கு தெரியாதல்லவா? அவர்கள் ஏதேதோ பேசுவார்கள். அந்த விமர்சனங்களை எல்லாம் கண்டு நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் அஞ்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எல்லா நாளும் நீ சிரித்தபடிதான் இருக்க வேண்டும். உன் வாழ்வில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும். நீ எப்பொழுதும் என்னை இவர் இப்படி சொல்லிவிட்டார், என்னை அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்று மனதில் காயத்தை போட்டு சுமந்து கொள்ளாமல் நீங்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்தாலே போதுமானது. விமர்சனங்களை நம் காதில் வாங்கி கொண்டே இருந்தோமானால் அடுத்தடுத்த விஷயத்திற்குள் நம்மால் இறங்க முடியாது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு நம் வாழ்வில் நம் நிம்மதியாக இருக்கலாம். சரிதானே நான் சொல்வது? அடுத்தவனுக்கு நம் வாழ்வில் நம் இடம் கொடுத்தோமானால் அவன் 1000 வார்த்தைகளை பேசத்தான் செய்வான். அதை நம் காதில் வாங்காமல் இருந்தாலே போதும், நம் வாழ்வில் நாம் நிச்சயமாக முன்னுக்கு வந்து விடுவோம். நாம் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு நாம் முதலில் ஒரு உரிமையை தர வேண்டும். எதுவாக இருந்தாலும் பயந்து கொண்டு மற்றவரிடம் முடிவெடுத்து கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தோமானால் 1000 பேர் 1000 விமர்சனங்களை சொல்லத்தான் செய்வார்கள். அதனால் உன் வாழ்வில் நீ உனக்கான உரிமையை முதலில் கொடு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நீ எடுக்கும் முடிவுகள் தவறாக இருந்தாலும் அது அனைத்தையும் சமாளிக்க கற்றுக்கொள். எல்லா விஷயத்தையும் நீதான் சமாளிக்க போகிறாய். அதனால்தான் சொல்கிறேன், புரிந்து கொள் தங்கமே. எதுவோ கஷ்டமோ நஷ்டமோ அனைத்தையும் நீயே சமாளிப்பாய். அதற்காக நீ மற்றவரிடம் போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்காதே. நீ உதவி செய்யுங்கள், என் வாழ்வில் இந்த முடிவெடுத்து கொடுங்கள், அந்த வாழ்வில் முடிவை சொல்லுங்கள் என்று சொன்னால்தான் விமர்சனம் வரும். அதுபோலவே உன் வாழ்வில் இருக்கும் சில விஷயங்களை சொன்னால்தான் விமர்சனங்களை அவர்கள் எழுப்புவார்கள். எதையும் பற்றி வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இரு. உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதுமே எந்நாளும் இந்த சாயான நான் உனக்கு எல்லா வழிகளையுமே காட்டுவேன். நல்வழியே இனி உன் வாழ்வில் அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.